ஈரானால் சிதைக்கப்பட்ட நகரத்தில் நெதன்யாகு ஆத்திரத்தில் வெளியிட்ட எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் அறிவித்த பெருந்தொகை கட்டணம். இஸ்ரேல் மீது ஈரானின் புதிய ரக ஏவுகணை தாக்குதல், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இரவோடு இரவாக இஸ்ரேல் அணு ஆராய்ச்சி மையம் அருகே ஈரான் அதிரடி தாக்குதல். பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனியை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் ஈரானிடம், இஸ்ரேல் எச்சரிக்கை. ஈரானின் நடான்ஸ் அணு நிலையத்தை மீண்டும் தாக்கிய அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர். அமெரிக்காவின் கூற்றை பொய்யாக்கிய ஈரான், ராணுவ பலம் குறையவில்லை. ஹோர்முஸ் ஜலசந்தி எமது கட்டுப்பாட்டிலேயே, பாதுகாப்பு துணை அமைச்சர் திட்டவட்டம். ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க 48 மணி நேர கெடு, ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை அளிப்பதாக ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. இஸ்ரேலின் அராட் நகர் மீது ஈரானின் நேரடி ஏவுகணை தாக்குதல், 64 பேர் படுகாயம், வைத்தியசாலையில் அவசரகால நிலை பிரகடனம். ஈரானுக்கு மாபெரும் ஆதரவு கரம் நீட்டிய ரஷ்யா, நெருக்கடியான நேரத்திலும் விசுவாசமான நண்பனாக இருப்போம் என புடின் உறுதி. ஈரானால் தாக்கப்பட்ட தெற்கு இஸ்ரேலிய நகரமான அராத்தை நேரில் சென்று பார்வையிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பொதுமக்கள் வசிக்கும் பகுதியை தாக்கியதற்காக ஈரானை கடுமையாக எச்சரித்துள்ளார். சனிக்கிழமை அராத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 48 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 10 பேர் படுகாயமடைந்தனர். அத்தோடு டிமோனா நகரமும் ஒரு தனிப்பட்ட பொலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் தாக்கப்பட்டது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள நெதன்யாகு, கடந்த 48 மணி நேரத்தில் ஈரான் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியை தாக்கியுள்ளது. அவர்கள் இதை ஒரு பெரும் படுகொலை ஆயுதமாக செய்கின்றார்கள். அதிர்ஷ்டவசமாக யாரும் கொல்லப்படவில்லை, ஆனால் அது அதிர்ஷ்டத்தால் நிகழ்ந்தது, அவர்களின் நோக்கத்தால் அல்ல. பொதுமக்களை கொள்வது அவர்களின் நோக்கம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும், நான் எல்லா நேரமும் எச்சரித்து வருகின்றேன். இப்போது அவர்களால் ஐரோப்பாவின் ஆழமான பகுதிகளுக்குள் ஊடுருவ முடியும். அவர்கள் ஏற்கனவே சைப்ரஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். அவர்கள் அனைவரையும் தங்கள் இலக்காக கொண்டுள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்தோடு ஈரான் ஒரு சர்வதேச கடல்வழி பாதையை, ஒரு எரிசக்தி பாதையை தடுத்து முழு உலகையும் மிரட்ட முயற்சிக்கின்றது என்றும் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அதன்படி முழு உலகையும் அச்சுறுத்தும் இந்த ஆட்சி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கு இதைவிட வேறு என்ன ஆதாரம் வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சில கப்பல்களிடம் $2 மில்லியன் அமெரிக்க வரை கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக ஈரான் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினர் அலாவுதீன் புரூஜெர்டி அரசு தொலைக்காட்சியில் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை புதிய நிர்வாக முறை ஒன்றின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றும் போருக்கு செலவுகள் உண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும், ஈரான் இஸ்லாமிய குடியரசு கொண்டிருக்கும் அதிகாரத்தையும் உரிமையையும் இந்த நடவடிக்கை காட்டுவதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் உலக வர்த்தகத்திற்கு முக்கியமான கடல்வழி போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் இப்படியொரு கட்டணம் நடைமுறைப்படுத்துவது குறித்து சர்வதேச அளவில் கவலை அதிகரித்து வருகின்றது. ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி புதிய வகை ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாகவும் அவற்றை தமது வான் பாதுகாப்பு கட்டமைப்பு அடையாளம் கண்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 1 மணி நேரத்திற்குள் இஸ்ரேலிய ராணுவம் விடுத்துள்ள 2வது அபாய எச்சரிக்கை இதுவாகும் என அல் ஜசீரா ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும், ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலின் வான்பரப்பிற்குள் நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவை ஈரானின் புதிய ரக ஏவுகணைகள் என இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பு அடையாளப்படுத்தியுள்ளது. குறித்த தாக்குதல் எச்சரிக்கையை தொடர்ந்து பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான பதுங்கு குழிகளுக்கு செல்லுமாறு இஸ்ரேலிய ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. அதே நேரத்தில் லெபனானில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட் தாக்குதல் இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளில் அபாய எச்சரிக்கைகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையான போர் 21வது நாளை எட்டியுள்ள நிலையில் ஈரான் தனது பொலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்தும் நடாத்தி வருகின்றது. சமீபத்திய தகவல்களின்படி ஈரான் தனது பொலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகின்றது. சமீபத்திய தகவல்களின்படி மார்ச் 21, 2026 அன்று இரவு நேரத்தில் ஈரான் விடுத்த ஏவுகணைகளில் சில டிமோனா பகுதியை நோக்கி சென்றுள்ளன. இஸ்ரேலின் தெற்கு நெகவ் பாலைவனத்தில் அமைந்துள்ள ஷிமோன் பெரஸ் நெகவ் அணு ஆராய்ச்சி மையம் இங்குள்ளது. டிமோனா அருகே ஏவுகணை தாக்கியதால் ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்ததாக சர்வதேச ஊடகங்கள் விளக்கியுள்ளன. இதனால் 20 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. மேலும், பெரும்பாலானோர் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய அதிகாரிகள் மற்றும் ஊடகங்கள் தெரிவித்ததன்படி அணுவசதிக்கு நேரடி பெரிய சேதம் இல்லை என்றும் கதிரியக்க கசிவு எதுவும் இல்லை என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சில ஏவுகணைகள் அருகில் விழுந்ததாகவும் இடைமறிப்புகள் மற்றும் சிதறல்கள் காரணமாக சேதம் ஏற்பட்டதாகவும் தெரிகின்றது. ஈரான் தரப்பில் இது ட்ரூப்ரோமிஸ் அல்லது பதிலடி தாக்குதல்களின் தொடர்ச்சியாக கருதப்படுகின்றது. இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்களுக்கு எதிரான பதிலடியாக இது நிகழ்ந்துள்ளது. இருப்பினும், அணு மையத்திற்கு நேரடி தாக்குதல் என்ற உரிமைக்கோரல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. பெரும்பாலும் அருகிலுள்ள பகுதிகளில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது.
ஈரான் தனது நீண்ட தூர ஏவுகணை திறனை நிரூபிக்கும் வகையில் இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க பிரித்தானியா ராணுவ தளமான டியாகோ கார்சியாவில் நோக்கி சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவம் ஈரானின் இந்த ஏவுகணைகளை ஐரோப்பாவின் முக்கிய தலைநகரான பெர்லின், பாரிஸ், லண்டன் உள்ளிட்ட நகரங்களை நேரடியாக அச்சுறுத்தும் திறன் கொண்டவை என்றும் எச்சரித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவ தலைவர் லெப் ஜெனரல் ஏஆல் ஷமீர் வெளியிட்ட அறிக்கையில் நேற்று ஈரான் இருநிலை இன்டர் கான்டினென்டல் பொலிஸ்டிக் ஏவுகணைகளை டியாகோ கார்சியாவை நோக்கி ஏவியது. இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்குவதற்காக அல்ல, அவற்றின் தாக்குவரம்பு ஐரோப்பாவின் தலைநகரங்களான பெர்லின், பாரிஸ், ரோம் போன்றவற்றை நேரடியாக அச்சுறுத்தும் அளவுக்கு உள்ளது. இது ஈரானிய ஆட்சி உலகளாவிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இப்போது லண்டன், பாரிஸ் அல்லது பெர்லின் ஆகியவை சென்றடையக்கூடிய ஏவுகணைகளுடன் இது மிகப்பெரிய ஆபத்தாக மாறியுள்ளது. இந்த சம்பவம் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல்களின் பின்னணியில் நிகழ்ந்துள்ளது. ஈரான் இதுவரை தனது ஏவுகணை வரம்பை 2000 தொடக்கம் 2500 கிலோமீட்டரை என்று அறிவித்திருந்த நிலையில் 4000 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஏவியது. இது முதல் முறை என இஸ்ரேல் தரப்பு கூறுகின்றது. டியாகோ கார்சியா தாக்குதலில் 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். அவை இலக்கை தாக்கவில்லை. ஒன்று பாதியிலேயே தோல்வியடைந்தது, மற்றொன்று அமெரிக்க கப்பலால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இருப்பினும் இந்த தாக்குதலில் ஈரானின் ஏவுகணை தொழில்நுட்பம் முன்னேறியுள்ளதை காட்டுவதாக மேற்கத்திய நாடுகள் கருதுகின்றன. இதனால் ஐரோப்பிய நாடுகளான பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்டவை அதிக அச்சத்தில் உள்ளன. ஈரானின் மிக முக்கிய அணு சரிவாக்கு நிலையமான நடான்ஸ் மீது திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இன்று காலை நடத்திய வான்வழி தாக்குதலில் இலக்காகியுள்ளது. ஈரானின் அணு ஆற்றல் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்களின் குற்றச்செயலால் நடான்ஸ் சரிவாக்கு வளாகம் இன்று காலை தாக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி இன்று மேற்கொள்ளப்பட்ட இருதரப்பு கூட்டு தாக்குதலால் நிலையத்தின் நுழைவாயில்கள் மற்றும் அருகிலுள்ள கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன என்று சர்வதேச அணுசக்தி முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் சர்வதேச அணுசக்தி முகமை அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் தரப்பிலிருந்து IAEA-க்கு தகவல் அளிக்கப்பட்டது. தளத்தின் வெளிப்புறத்தில் கதிரியக்க அளவில் எந்த உயர்வும் இல்லை. தற்போது IAEA அறிக்கையை ஆய்வு செய்து வருகின்றது. அணு விபத்து ஏற்படும் அபாயத்தை தவிர்க்க இரு தரப்பினரும் ராணுவ நடவடிக்கைகளில் கட்டுப்பாடு காட்ட வேண்டும். தாக்குதலால் கதிரியக்க பொருட்கள் கசியவில்லை. அருகிலுள்ள பகுதிகளில் உள்ள மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என கூறியுள்ளது. நடான்ஸ் தளம் போரின் முதல் வாரத்திலும் தாக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தாக்குதல் பங்கர் பஸ்டர் ஏவுகணைகளை பயன்படுத்தி நடாத்தப்பட்டதாக சில அறிக்கைகள் கூறுகின்றன. ராணுவ பலம் மற்றும் தற்காப்பு திறன்களை தாம் பெருமளவில் அளித்துவிட்டதாக அமெரிக்கா முன்வைத்த மதிப்பீடுகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானிய பாதுகாப்பு துணை அமைச்சர் ரேஷா தலாக் மிகவும் சவாலானதும் ஆக்ரோஷமானதுமான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். உள்நாட்டு உற்பத்தியும் மூலோபாய இருப்பும் ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள அவரது அறிக்கையில் பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் மீதான தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் தாக்குதல்களானது ஈரானிய படைகள் தமது மூலோபாய இருப்புகள் மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் தங்கியிருப்பதை உலகிற்கு தெளிவாக எடுத்துக் காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 தசாப்தங்களாக ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் உற்பத்தியில் ஈரான் செய்துள்ள பாரிய முதலீடுகள் காரணமாகவே ஈரானிய புரட்சிகர காவற்படையால் தற்போது மிகவும் துல்லியமாகவும் வினைத்திறனுடனும் இலக்குகளை தாக்க முடிகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் தாக்குதல் துல்லியம். யுத்தத்தின் ஆரம்ப வாரங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது IRGC-யின் ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன்கள் மற்றும் கடலோர பகுதிகள், கப்பல்கள் மற்றும் தொலைதூர நிலப்பரப்புகளிலிருந்து ஏவப்படும் குரூஸ் ஏவுகணைகளின் துல்லியம் பல மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். இது ஈரானின் ராணுவ கட்டமைப்பு எவ்வித பாதிப்புமின்றி சீராக இயங்குவதையே வெளிப்படுத்துகின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாடு. மேலும் சர்வதேச சமூகத்தின் பெரும் பதற்றத்திற்குள்ளாகியுள்ள ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பாகவும் அவர் தீர்க்கமான கருத்தொன்றை முன்வைத்தார். உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 20%க்கும் அதிகமானவை பயணிக்கும் இந்த மாபெரும் நீர்வழி பாதையின் பாதுகாப்பு நடைமுறையில் ஈரானிய ஆயுதப்படைகளை கட்டுப்படுத்தப்படுவதாகவும் அதனை தாமே தீர்மானிப்பதாகவும் அவர் விடுத்துள்ள அறிவிப்பானது அமெரிக்காவிற்கும் உலக பொருளாதாரத்திற்கும் விடுக்கப்பட்ட மாபெரும் எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழலில் உலகளாவிய கடற்போக்குவரத்து மற்றும் எரிசக்தி விநியோகத்தின் உயிர் நாடியாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு மிகவும் கடுமையான இறுதி எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். ட்ரூத் சோஷியல் டிரம்பின் பகிர்பதிவு தனது உத்தியபூர்வ சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியல்ஸ் ஊடாக பதிவொன்றை வெளியிட்டுள்ள அதிபர் டிரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தியை எவ்வித அச்சுறுத்தலுமின்றி ஈரான் உடனடியாக திறக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அந்த பதிவில் அவர் சரியாக இந்த நேரத்திலிருந்து அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஹார்முஸ் ஜலசந்தியை எவ்வித அச்சுறுத்தலுமின்றி ஈரான் முழுமையாக திறக்காவிட்டால் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஈரானின் பல்வேறு மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கி அடியோடு நிர்மூலமாக்கும், அதுவும் ஈரானின் மிகப்பெரிய மின் நிலையத்திலிருந்து முதலாவது தாக்குதல் ஆரம்ப
ஆரம்பமாகும் என பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். இருளில் மூழ்கும் அபாயத்தில் ஈரான். ட்ரம்பின் இந்த அறிவிப்பானது போரின் இலக்குகளை ராணுவ தளங்கள் என்பதிலிருந்து முற்றுமுழுதாக நாட்டின் பொது உட்கட்டமைப்பு வசதிகளை நோக்கி நகர்த்தியுள்ளதை காட்டுகின்றது. மின் உற்பத்தி நிலையங்கள் அளிக்கப்பட்டால் ஈரானின் வைத்தியசாலைகள், தகவல் தொடர்பு மையங்கள், நீர் விநியோகம் என ஒட்டுமொத்த நாடும் இருளில் பெரும் மனிதாபிமான பேரளவத்திலும் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உலக எண்ணெய் விநியோகத்தை காப்பதற்காக அமெரிக்கா அடுத்துள்ள இந்த 48 மணி நேர கெடு மத்திய கிழக்கை பதற்றத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள டிமோனா நகர் மீது ஈரான் பாரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தி 47 பேர் காயமடைந்து அதிர்ச்சி விலகும் முன்னரே அதற்கடுத்த சில மணி நேரங்களில் அராட் நகர் மீது ஈரான் மற்றொரு நேரடி ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. குடியிருப்புகள் மத்தியில் வெடித்த ஏவுகணை இஸ்ரேலிய தீயணைப்பு சேவை பிரிவினர் விடுத்துள்ள உத்தியபூர்வ அறிக்கையின்படி அராட் நகரத்தின் மையப்பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கு மத்தியிலே இந்த ஈரானிய ஏவுகணை நேரடியாக தாக்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் மாபெரும் அழிவுகள் மற்றும் உட்கட்டமைப்பு சேதங்கள் ஏற்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. 64 பேர் படுகாயம், அவசரகால நிலை. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இஸ்ரேலின் தேசிய அவசரகால மருத்துவ சேவையான மெர்கன் டேவிட் அடோம் தனது டெலிகிராம் பக்கத்தில் அவசர தகவல்களை பகிர்ந்துள்ளது. குறித்த தாக்குதலில் குறைந்தது 64 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 5 வயது சிறுமி உட்பட 7 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் 15 பேர் மிதமான காயங்களுக்கும் 42 பேர் லேசான காயங்களுக்கும் உள்ளாகியுள்ளதாகவும் MTA அறிவித்துள்ளது. காயமடைந்தவர்களை மீட்பதற்காக அதிகளவான ஆம்புலன்ஸ்கள் மற்றும் மீட்பு ஹெலிகாப்டர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளன. பெருமளவானோர் படுகாயமடைந்து ஒரே நேரத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அராட் நகரில் உள்ள பிரதான வைத்தியசாலையில் தற்போது அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அரண்களை தாண்டி ஈரானிய ஏவுகணைகள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் நகரங்களை அழித்து வருவது ஒட்டுமொத்த இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் பாரிய ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஈரானுக்கு தனது உறுதியான ஆதரவை பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளார். புத்தாண்டில் விடுக்கப்பட்ட செய்தி. ஈரானிய புத்தாண்டு தினமான நவ்ரோஸ் பண்டிகையை முன்னிட்டு ஈரானின் புதிய அதிபர் தலைவரான மொஜ்தபா கமேனி மற்றும் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் ஆகியோருக்கு கிரெம்லின் மாளிகையிலிருந்து அதிபர் புடின் விசேட வாழ்த்துச் செய்தியொன்றை அனுப்பியுள்ளார். இந்த செய்தியானது வரும் பண்டிகை வாழ்த்தாக மட்டுமின்றி புவிசார் அரசியலில் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் ஒரு மாபெரும் ராஜதந்திர நகர்வாகவே சர்வதேச நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. விசுவாசமான நண்பனும் நம்பகத்தகுந்த கூட்டாளியும் புதின் தனது அறிக்கையில் குறிப்பிடுகையில், இந்த மிகவும் நெருக்கமான காலகட்டத்தில் டெஹ்ரானுக்கு ரஷ்யா தொடர்ந்து ஒரு விசுவாசமான நண்பனாகவும் நம்பத்தகுந்த கூட்டாளியாகவும் விளங்கும் என திட்டவட்டமாக உறுதியளித்துள்ளார். மேலும் ஈரானிய மக்கள் தற்போது எதிர்கொண்டுள்ள போர் பேரழிவுகள் குறித்து சூசகமாக குறிப்பிட்டவர், இந்த கடினமான சோதனைகளை ஈரானிய மக்கள் மிகவும் கண்ணியத்துடன் கடந்து வருவார்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன் எனவும் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உலக நாடுகள் பலவும் மத்திய கிழக்கு போரிலிருந்து ஒதுங்கியிருக்கும் நிலையில் ஈரானுடன் ரஷ்யா தோளோடு தோள் நிற்பதை உறுதி செய்யும் வகையிலேயே அதிபர் புடினின் இந்த அறிக்கை அமைந்துள்ளது.